அனைவருக்கும் வணக்கம். இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாளில் அவரை பற்றி பேசுவதில் நான் பெருமை கொள்கிறேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ராம்ஜி ஜக்பால் மற்றும் பீமாபாய் ராம்ஜி அவர்களுக்கு 14வது பிள்ளையாக 14/4/1891 ஆண்டு மத்திய பிரதேசத்தில் பிறந்தார். அண்ணல் அம்பேத்கரின் தந்தையார் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இராணுவத்தில் பணியாற்றினார். 1907 ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆங்கில வழியில் பயின்றார். அதன் தொடர்ச்சியாக எபிசன் டோன் கல்லூரியில் கல்லூரி படிப்பை முடித்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1912 ஆண்டு மும்பை பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். பட்டப்படிப்பு அனைத்திற்கும் பரோடா மன்னர் நிதி உதவி அளித்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டப்படிப்பை 1922 ஆண்டு முடித்தார். பெரிஸ்டர் அட் லா சட்டப்படிப்பை அந்த காலகட்டத்திலே ஒரே வருடத்தில் முடித்த பெருமைக்குரியவர் அண்ணல் அம்பேத்கர் ஆவார். 1930 ஆண்டு கூட்டப்பட்டுள்ள வட்டமேஜை மாநாட்டில் இந்தியாவின் பிரதிநிதியாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதியாக அயோத்திதாசர் பண்டிதர் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். சுதந்திர இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சராக பதவி வகித்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதன் எதிரொலியாக அரசியலமைப்பு வரவு குழு தலைவரானார். இந்திய அரசியலமைப்பு வரவை 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்களில் முடித்தார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். 1949 ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் நாள் முடிக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட வரவை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். 1949 ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் நாள் அரசியலமைப்பு சட்ட வரவை அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950 ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த நாளில் அனைவரும் குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறோம்.